தமிழ்நாட்டில் இருக்க டாக்ஸிக்கான அனைத்து மக்களுக்கும் நன்றி. இந்த வணக்கம். இந்த வணக்கத்தின் மூலமாக என்ன சொல்கிறேன் என்றால், எதுக்குடா இந்த டாக்ஸிக் படத்தை இந்த லெவலுக்கு அடிக்கிறீங்க? நீங்க ஏன்டா இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க? ஸ்டேட் டு ஸ்டேட் ஒரு ஊர்லயும் அடிக்கிறீங்க. சரி, இங்க தான் அடிக்கிறீங்கன்னு பார்த்தா ஒரு ஊர்லயும் ஒரு மாநிலத்தில் அடிக்கிறீங்க. ஏடா இந்த அடி அடிக்கிறீங்க? என்ன இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சுமாரா இருக்கு, என்ன கொஞ்சம் நல்லா இருக்கு, அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? மீதியெல்லாம் படம் நல்லா தானடா இருக்கு. அதாவது இந்த அடி வரலாற்றிலேயே இப்படி ஒரு படம் இந்த வருஷம் இறங்குனதுலே மோசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லி அடின்னு போட்டு அடிக்கிறானுங்க. எதுக்குன்னு தெரியல, படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எனிவேஸ், இந்த படத்துல எங்க அண்ணன் சீமானை நீங்க நடிக்க வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு யோசிக்க தெரியல. ஏன்னா கதை நல்லா இல்லைன்னு சொல்றீங்கன்னா அண்ணனே படத்துல ஒரு 100 கதை வச்சிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இந்த கதை நல்லா இல்லாட்டா அண்ணன் படத்துல சொல்ற கதைலாம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஒரு 15 லட்சம் இல்ல 10 லட்சம் பேர் இருக்கானுங்க. முட்டா பயலுங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பார்ப்பானுங்க. வெளியூர்ல இருந்து திரள்நிதி அனுப்புற மாதிரி அண்ணனுங்க படத்தை பார்க்கறதுக்கு ஓடோடி வருவானுங்க. விஷயம் தெரியாத ஆட்களா இருக்கீங்க. அப்புறம் இந்த ப்ரொடியூசரை பார்த்து அந்த கதையை சொல்லுங்க, அண்ணனை வச்சு அடுத்த படத்தை எடுங்க, அப்போ படம் தானா ஓடும். இந்த சாட்டை குறைமுருகன் பேசினது, அதுக்கப்புறம் இந்த சிஜேபி லீடர் பேசினது, அதுக்கப்புறம் அவதூறான கருத்துக்கள், விமர்சனங்கள் அனைத்துக்கும் பதிலளிக்கிற விதமா அந்த வீடியோ இருக்கும். அதனால ஃபுல்லா பாருங்க. நம்மளே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கொஞ்சம் உங்க கமெண்டை பொண்ணான கமெண்டை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஹைப் பட்டனையும் அமைக்கி விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் தாவேக ஆதரவாளர்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறத நம்ம அடுத்த நாள் காலையில சொல்றோம். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பிஜேபி லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த 3 முதல்வரை பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் பார்த்தா இப்ப அவங்க 3 பேருமே பதவியில இல்ல. அதுல முக்கியமா நமது டாடியார் பொம்மை முதல்வர் இதுக்கு முன்னால இருந்தார்ல, அந்த பொம்மை தத்தியோட அப்பா பெரிய தத்தியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே பெரிய தத்தியை தான், அதாவது கிட்டத்தட்ட இன்டைரக்டா விஜய் அவர்களை பழிக்கிறது மாதிரி நினைச்சு என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, விஜய் யாரு, உங்க ஊருக்கு உங்களை நான் இது பண்ணிடுவேன், உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்க ஊர் ஸ்கூலுகளுக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். அந்த பள்ளிக்கூடத்தை இந்த 100 நாள்ல நாங்க உருவாக்கி வைக்கல. இதுக்கு முன்னாலே இவனுங்க அழிச்சு வச்சிருந்தானுங்கல்ல, அந்த ஸ்கூல் தான். யாரை பிடிக்கும்னு சொன்னாரோ அவனுங்க தான் அந்த ஸ்கூலே கட்டி இவ்வளவு நாள் வச்சிருந்தானுங்க. அதனால அந்த முறைகேடுகள், பில்டிங் இடிஞ்சு விழுந்தது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். அந்த இதுபடி பார்க்கும்போது இவர் எப்படி பேசுறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இதுல ஒரு விஷயம் வருது. என்னவானா, இவங்களுக்குள்ள தொடர்பு, அதாவது நல்ல தொடர்பு, கள்ள தொடர்புன்னு வச்சுக்கோங்க. என்னவாம்னா, இந்த 3 மாநில தலைவர்களும் புதுசா, அதாவது காங்கிரஸ் இல்லாம பிஜேபி இல்லாம 3வது ஒரு பெரிய அணியாட்டு 2029 உருவாக்க போறாங்களா. அதுக்காக இப்ப பிளான் பண்ணி மறைமுகமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். யார்? இந்த சிஜேபி லீடரை வச்சு. ஸோ இதுக்கு பின்னால ஏதோ ஒரு டீம் இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காருல, நேரில் போய் சந்திச்சு அவர் சிஜேபி லீடரை பார்த்து பேசினது நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, எல்லாம் ஓகேங்க, அதாவது பண்ணிட்டு போட்டோம், அவருக்கு பிடிச்சதை சொல்லிட்டு போட்டா தப்பு கிடையாது. அவருக்கு பிடிச்சது அவர் சொல்றாரு, தப்பு கிடையாது. பட் தமிழகத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு பி அவேரா இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். திமுக என்னென்ன பண்ணுவானுங்க, எப்படி வருவானுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பிளான் பண்றாங்க, இளைஞர்களுக்குள்ள ஒரு ட்ரிகர் பாயிண்டை உருவாக்கி விட்டு கெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்கா தாவேக்காவை அழிக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அழிக்க முடியாது, அவங்களே அழிஞ்சிப்பானுங்க அப்படின்னு நினைச்சு அவங்களே அழிஞ்சிப்பானுங்க. என்ன நடக்குதுன்னா, மக்கள் இந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, இதுல இவர் இந்த சிஜேபி லீடர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அங்க இந்த டீலிமிட்டேஷன் மூலமா அதிகமாகுது. கிட்டத்தட்ட 27 இன்னமும் நிறைய தொகுதிகள் அதிகமாகுது. மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அதிகமாகுது. இவர் இந்த டீலிமிட்டேஷனுக்கு பேசி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் பேன் நீட்டுன்னு பண்ணோம், ஆனால் அங்கே ஃபேர் நீட்டுன்னு பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைனா மட்டும் அவனுங்க போராட்டம் பண்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. இந்த சிஜேபி சார்பா அவர் போராட்டம் பரவாயில்ல, இந்த சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பல கோடி மக்கள் ஃபாலோ பண்றாங்கல்ல. ஏன் அவங்கள போய் நீங்க உங்க மாநிலத்தை செயல்படுங்கன்னு சொல்லல? இவர் போண்டான், இவரோட குரலையாவது கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அங்க ஒரு இது இருக்கு, அவங்களுக்கு சுயநலமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நார்த் சைடு டாமினேஷனை கொடுக்கறதுக்கு தான், சவுத் சைடு ஃபுல்லாவே நம்ம வேற விஷயத்த கேட்டுட்டு இருக்கோம், ஒன்றிய அரசை எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க நமக்கு எதுவுமே தரமாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு மேல இருக்க தொகுதிகளே போதும் enough to become a PM. So that's why they are not considering, அதாவது நம்மள they are not bothering us அப்படின்னு சொன்னா இவனுக்கு என்ன பண்றாங்க, இதே தான் பிளானா பண்றாங்க. இங்க இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வேஸ்ட். அதனாலதான் முதல்வர் அவர்கள் நம்ம தளபதி என்ன பண்ணார்னா, மாணவர்கள் தப்பான வழியில இவனுங்க ஒரு தப்பான வழியில கொண்டு போன படிக்காம இப்படி இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா போராட்டம் பண்றது வேற, ஆனா அந்த மக்களை தப்பான ஒரு பாதையை கொண்டு போனா அது சரி வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கான்ஸ்டியூஷன் படி அது தப்பான ஒரு விஷயம். அதே போல இளைஞர்களும் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அந்த கவர்மெண்ட் அந்த விஷயத்த உடனே ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க, வெளியே எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க.
சரி, இப்போ நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் லோயலா மணி அவர்கள் பேசி கொண்டிருந்த ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்க. இந்த போராட்டத்தில் ஒரு கருப்பு ஆடு இருக்கு. இந்த கருப்பு ஆடு வேற யாரும் இல்லை, பின்னால இருந்து நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க, பேசு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்ணில் மாட்டிக்கிட்டார் தான் சொல்லணும். அகப்பட்டு விட்டார். அந்த அகப்பட்டவர் யாருன்னா அந்த நீலம் சார்பா இந்த ரஞ்சித் இவங்கெல்லாம் சேர்ந்து மேடை போட்டு பேசிட்டு இருந்தானுங்களே, சம்மந்தமே இல்லாமல் பேன் நீட்டுங்கிறதுக்கு இவங்க ஃபேர் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானுங்களே. ஒரு 8 அமைச்சர் தலித் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. ராஜ்மோகன் பேசினாரு, அவர் பேசினாரு, இவர் பேசினாரு சொன்னானுங்களே. அந்த மீட்டிங்ல இவர் மைக்கு போட்டு பேசிட்டு இருந்த ஒரு நபர் அப்போ அங்க அவனுங்க என்ன பிளான் பண்ணிருப்பானுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். யாரு காரணமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மறைமுகமா சொல்லியிருக்காரு, இந்த ஏர்போர்ட் வர்றதுனால இவங்களுக்கு வேற ஏதோ நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு பொடி வச்சு பேசினாரு. இந்த ஏகனாபுரம் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது. சொல்ல போனா மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலினுடைய வாட்டர் நிறுவனம், வாட்டர் பிளான்ட், தண்ணி கேன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த நிறுவனமும் அந்த பகுதியில தான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவங்க வாங்கி போட்டிருக்காங்க. முதலமைச்சருக்கு இணக்கமானவர்கள் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்படி வாங்கி போட்டுக்கிறனால இந்த ஏர்போர்ட் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தினுடைய கிரவுண்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ உயரும். அப்படி உயர்ந்தா மால் கட்டலாம், தியேட்டர் கட்டலாம், பல உணவகங்கள் கட்டலாம், விடுதிகள் கட்டலாம், நட்சத்திர உணவு ஓட்டல்கள் கட்டலாம். கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துக்கு முன்னால, 15 மாசத்துக்கு முன்னால இந்த தெருப்பொறிக்கு இந்த அவதூறு நாயின்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் பாவம். ஸோ அவதூறுக்கு பிறந்த இந்த தற்கூரி, இந்த முட்டாள் மெண்டல் என்ன பேசி வச்சிருந்தனா இப்படி பேசி வச்சிருந்து முதல்வர் அவர்கள், அதாவது இப்போ இருக்க நம்ம சிஎம் தளபதி போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயம் பேசும் பொருளாச்சு. ஸோ இங்கே வந்து இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக காரனுங்க அங்கே லேண்டு வாங்கி போட்டிருக்கானுங்க. அந்த லேண்டும், அதாவது அந்த ஏர்போர்ட் வரப்போகிற லேண்டு இவனுங்க தான் வாங்கியிருக்கானுங்க. அதை சுற்றியும் வாங்கியிருக்கானுங்க. துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய மனைவி இருக்காருல, எம்கே ஸ்டாலின் அவருடைய தத்தியார், அதாவது டேடியாருடைய மகன் வந்து தத்திலா, அவங்களோட ஒய்ஃப் வந்து துர்கா ஸ்டாலின் வந்து அங்கே வந்து ஒரு வாட்டர் பிளான்ட் இது வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை சுற்றி நிறைய இடத்த வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து மால் கட்டலாம், அதை கட்டலாம், இதை கட்டலாம், திமுக வருமானம் வரும், லேண்ட் வேல்யூ கூடும் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த நாய். இப்போ எப்படி திரும்ப அந்த நாய் பேசி வச்சிருக்கு? அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை, சும்மா உருட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நானே நேரில் போய் பார்த்தேன். வேற என்ன, நேரில் போய் பார்த்தார்ல, அதுதான் நேரில் போய் பார்த்தாராம். முறையில நான் இது விசாரித்து பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தினுடைய இந்த ரத்து என்பது வரவேற்கத்தக்கது, நான் பாராட்டுறேன். ஆனா அது இதுக்காக ரத்து செய்யப்பட்டுச்சா, இதுக்காக திமுக அது தப்பு. திமுக இந்த நிறுவனத்திற்காக போய் பரந்தூர் தேர்ந்தெடுக்கல. அவங்க 5700 ஏக்கர்ல ஒரு விவசாய புதிய ஏற்படுத்தணும், தங்களுக்கு பேர் கிடைக்கணும், லேபிள் தங்களுக்கு வேணும். திமுக ஏன் பதறது, திமுக ஏன் வந்து கண்டிக்குது? எப்படி மாத்தி மாத்தி இந்த வாடகை வாய் பேசுது பாத்தீங்களா? இதுக்கு முன்னால எப்படி பேசினா இப்ப எப்படி பேசுறான். இப்ப கொஞ்ச நாளா நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர், இதை நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோவுக்கு எனக்கு பதில் வேணும். எப்படி பேசியிருக்காங்க இவனுங்களுக்குலாம் எவனா வாக்களிப்பானுங்களா? நீ அதாவது ஒரு வாய் அப்படி பேசுது, இன்னொரு வாய் திருவாய், இந்த திருவாய் இப்படி பேசுது. மனுஷ மதிப்பான அந்த நாயை, அதாவது கம்ப்ளீட்டாவே அப்படி அந்தர்பல்ட்டி. தாவேக்கா வந்து இதை, அதாவது தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே மாத்தி பேசுறான். வரதுக்கு முன்னால ஃபுல்லாவே மாத்தி பேசிட்டு இருந்தான். எங்க காசு வருதோ அங்க வந்து விளைச்சல விளைச்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டுல அந்த இன்னைக்கு யார் வீட்டுல சாப்பாடு, அந்த வீட்டுல தான், இன்னைக்கு யார் வீட்டுல சாப்பாடு, இந்த வீட்டுல தான் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த ஆளு. அதே போல இந்த அட்வொகேட் நெல்சன் அவர்கள் இருக்கார்ல, அவர் வந்து தான் சேர்த்து வச்ச ஒரு 10 லட்ச ரூபாயில ஒரு நலத்திட்டம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. என்னோட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இத்தனை நாள் யூடியூப்ல அவதூறா பரப்பி ஒருத்தன் ஒரு நாய் ஒரு எச்சக்கலை அப்படின்னு சொல்லலாம், அவரை பாசமா சொல்லலாம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட எச்சக்கலை சாட்டை துரைமுருகனே எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில இவ்வளோ உதவி பண்ணாரான்னு எனக்கு தெரியாத விஷயம்தான். அதே போல திரள்நிதியை வாங்கி தின்னுட்டு இருக்க திருட்டு கூட்டம் அந்த சீமான் அவர்களும் இதுவரைக்கும் என்ன பண்ணாரு, மக்களுக்கு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் வந்து இவர்கிட்ட இருக்கிற காசை ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறார்ல. இவருங்க இதுல வந்து இவரை வந்து என்ன சொல்றாரு, நெல்சனை ஃபுல்லாவே அவதூறு பரப்புறாரு, அப்படி பண்றாரு, அவருக்கு மேல வழக்கு தொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த நாய்ங்க இதுவரைக்கும் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, வாங்கி திங்க மட்டும் தான் செஞ்சானுங்க எனக்கு பாவப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து. நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு. என்னைக்கு நமக்கு நல்ல அமௌண்ட் வருதோ, ரெவன்யூ வருதோ, ஸ்டேபிளா இருக்குமோ அன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன், உங்க சார்பா, என் சார்பாலாம் தாண்டி உங்க சார்பா
நலத்திட்டங்களும் சரி, ஏன் சார்பாக தனியாக நலத்திட்டங்களும் சரி கண்டிப்பாக பண்ண போகிறோம், பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய ஆசை. அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக இனிஷியேட்டிவ் ஏதாவது எடுத்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம விஜயலட்சுமி அக்கா, அதாவது கர்நாடகாவை சேர்ந்த இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீமான் அவர்களுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்குது, நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் என்னென்னாலும் பண்ணுவோம், ஆனால் எங்கள் விஷயம் அதை வந்து நாங்கள் கோர்ட்டில் போய் அதை தீர்த்தாச்சு, இதுக்கப்புறம் எங்கள் விஷயத்தை யாரும் நீங்கள் அதை வந்து அவதூறாக எடுத்து பேசக்கூடாது, அதை எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்புறம் தாவேக்காவோட எம்எல்ஏ முஸ்தபா இருக்கார்ல, அவர் வந்து நேத்து சட்டமன்றத்தில், இனி நாளைக்கு வரும்போது இன்னும் நம்ம பார்க்கலாம், ஆனால் நேத்து சட்டமன்றத்தில் தீவிரவாதிகள் சொல்லி டிஎம்கே சொல்றதா சொன்னோடனே இங்க நாம் தமிழரும் சரி பல பேர் சேர்ந்து முட்டு கொடுக்குற விதமா விஜய் அவர்கள் நடிச்ச படத்தை வந்து பீஸ்ட்ல அவர் வந்து முஸ்லிம்ஸ் வந்து தீவிரவாதியா காட்டல, இந்த மாதிரி பல நாள் இந்த கேள்விகள் இருக்கு. என்னோட ஒரு கேள்வி, அந்த பீஸ்ட் படத்துல இந்தியால இருந்து ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருந்தவன் வந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா மிகப்பெரிய தவறு. அது இப்பவும் முஸ்லிம்ஸை வந்து அப்படி காட்டுற தவறு தான், எந்த ஒரு மதத்தையும் வந்து பர்டிகுலரா வந்து பிளேம் பண்ற தவறு தான். ஆனா அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதி வந்ததா காமிச்சிருப்பாங்க. அப்ப பாகிஸ்தான்ல இருந்து வரவன பாகிஸ்தான்கார மாதிரி காட்டாம பக்கத்தூர்கார மாதிரியா காட்ட முடியும்? நீங்களே திங்க் பண்ணுங்க. என்னன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க வந்து மெஜாரிட்டி மோஸ்ட்லி வந்து முஸ்லிம்ஸ் தான். அப்போ அங்கேருந்து வரவன அந்த கெட்டப்பில் தான் காட்ட முடியும், ஒரு பாகிஸ்தான்காரனாக தான் காட்ட முடியும். அவன் எந்த இதை வழிபடுறானோ அதை சொல்லி தான் அவங்க வந்து கொண்டு வராங்க. இட்ஸ் எ மூவி. ஆனாலும் இங்கே இருக்க, அதாவது இங்கே இருக்க இப்போ ரீசெண்டாக அந்த ஜனநாயகன்ல கடைசியில் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்து கோயிலையும் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் வந்து எல்லாமே சேர்ந்து, ஓகேவா, அவங்கவுங்க மதத்தை தாண்டி ஒரு கோயிலை வந்து தான் காப்பாற்றுற மாதிரி, அவங்க கோயிலே காப்பாற்றாம ஆப்போசிட்ல முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் வந்து எல்லாருமே மாற்றி மாற்றி காப்பாற்றுற மாதிரி தான் அதில் காமிச்சிருப்பாங்க. நல்ல விஷயத்தை தான். என்னதான் உங்களுக்குள்ள மத கலவரத்தை இப்படி வந்து உருவாக்குனாலும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த படம் தெளிவா, அந்த லாஸ்ட் உள்ள கருத்து அதுதான். அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல கூட அன்னைக்கு, அதாவது அந்த தீவிரவாதிகள் என்ன சொன்னானுங்க, ட்ரெஸ்ஸை கலத்தி பார்த்து நீ முஸ்லீமா இல்லை ஹிந்துவான்னு கேட்டு அவன் ஹிந்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா ட்ரெஸ்ஸை கலத்தி பார்த்து அவன் செக் பண்ணுறான், அதுக்கப்புறம் தான் அவன் கொன்னான். அதே இடத்துல அவன் அதை விட்டுட்டு போயிருந்தாலோ இல்லை வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அவன் வந்து முஸ்லீமாக இருந்த அந்த இடத்துல மேபி விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுறான், அவன் அந்த மதத்தை வச்சு தான் பண்ணுறான். நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வி ஆர் இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் தான் வி ஆர் ஹிந்து, வி ஆர் முஸ்லீம், வி ஆர் கிறிஸ்டியன், வி ஆர் சிக்கிம், என்னவா இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த படங்கள் எப்படின்னா, இவங்க அப்படி இருக்காங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அவங்க வந்து அந்த மதத்தை வச்சு பண்ணுவானுங்க, நம்ம அப்படி ஆகிடக்கூடாதுங்கிறத தான் மூவிஸில் வெளிப்படுத்துகிறாங்க. சப்போஸ் அதை தாண்டி ஒரு மூவியில் வந்து வேணும்னு வைக்கிறான், ரெஃபரன்ஸ் வைக்கிறான்னா அதை கேட்க வேண்டியதான், அதை வச்சு செய்ய வேண்டியதான், அதுக்கு போராட்டம் பண்ண வேண்டியதான். நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக உடன் நிற்போம். லைக் இப்போ எக்ஸாம்பிள், ஒரு அமெரிக்கனை அந்த அமெரிக்கன் ரெஃபரன்ஸ் மூவியில் கொண்டு ஒரு முஸ்லீமை வேணும்னு வச்சு அவன் தீவிரவாதி மாதிரி காமிச்சு, அப்படி ஒருத்தனை ரஷ்யனை அப்படி ஒருத்தரையும் முஸ்லீமாக காட்டி அப்படி காட்டினா அது தப்பு தான், அது ஓகே. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, அவர் படத்தில் அப்படி ரெஃபரன்ஸாக வச்சுருக்காரு, ஒரு பாகிஸ்தான்காரன்னு அப்படி காமிச்சு, அதுக்கப்புறம் ஆனால் நேரில் அவர் முஸ்லீம்ஸை எப்படி நடத்துகிறாரு, அவங்க கூட என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, படங்களில் இப்படி வந்து டேரக்டர்ஸ் வைக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் வைக்கிறாங்க, எல்லாருமே வைக்கிறாங்க. வைக்கும்போது வித் இன்டென்ஷனோட அப்படி காட்டுறாங்கன்னா இட்ஸ் அ ராங் திங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டெஃபினெட்லி இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரே ஒரு மதத்தை மட்டும் அப்படி பர்டிகுலராக காட்டி, அது வந்து முஸ்லீம்ஸ் இல்லை, ஹிந்துஸையும் அப்படி காட்டக்கூடாது நான் சொல்றேன், கிறிஸ்டின்ஸையும் அப்படி காட்டக்கூடாதுன்னு சொல்றேன், மொத்தத்தில் யாரையுமே அப்படி காட்டக்கூடாது. அப்படி சரி, அப்பார்ட் ஃப்ரம் அது, இது வந்து மூவி. ஆனால் சட்டசபையில் ஒருத்தர் பேசியிருக்காரு, அதை கம்பேர் பண்றானுங்க இது கூட. அதாவது சட்டசபையில் அவர் பேசியிருந்தாலும் பேசியிருக்கலாம், பேசியிருக்காம கூட இருக்கலாம். ஆனா உங்க தலைவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, படத்துல பண்ணியிருக்காரு. இவனுங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே வந்து கூத்தாடி பின்னால போறது, படத்தை பார்த்துட்டு வந்து படத்துல காப்பாத்தினாருன்னா இங்கேயும் காப்பாத்துவாரான்னு கேக்குறீங்க. சரி, படத்துல தான் காப்பாத்தல, படத்துல உள்ளது அப்ப எப்படி நீ சட்டசபைக்குள்ள எடுத்துட்டு வருவேன்? லூசுத்தனமா தான் சொல்றேன். கம்பேர் பண்றதுக்கு என்ன விஷயத்தை எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இவங்களுக்கு, இந்த சைக்கோ மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாம எதையோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரானுங்க. அதே மாதிரி இந்த விஜயலட்சுமி மேட்டரை வச்சும் நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நம்ம பேசணும் கிடையாது, இதுக்கப்புறமா அதை வந்து பெருசா கம்பேர் பண்ணி பேச போறதில்ல. ஆனா நீ அவதூற கையில் எடுத்தா நாங்களும் எடுக்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொன்னாதானே புரியும் பேபி, அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குடா, அப்போ தான்டா புரியும். ஏதோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசுன மாதிரி பேசுவானுங்க. ஆக்சுவலா நீ பேசினனால தான் இங்க வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது என் வீடியோலயே நீங்க பார்த்துருக்கலாம். நான் பல நாளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்தை எடுத்து பேசக்கூடாது, பர்சனல் விஷயத்த பேசக்கூடாது, அரசியல் பேசணும்னு தான் சொல்லியிருக்கேன். நீ பர்சனல் பேசும்போது உனக்கு உன் லாங்குவேஜ்ல சொல்லணும்ல. அதுக்காக நம்ம சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு. தங்க தளபதி அவர்கள் வந்து பிஎம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கு என்னன்னா, இப்போ கேரளால இருந்து ஒரு ஆக்டர் இருக்கார்ல, அவர் பிஜேபிக்கு இதுக்கு முன்னால் ஆதரவா இருந்தாரு, அவர் அங்க வந்து பெரிய லெவலில் ஜொலிக்க முடியலன்னு சொல்லி இப்போ வந்து தாவேகா தலைவரை வந்து, அதாவது நம்ம தளபதி வந்து மீட் பண்ணிக்கிட்டு கேரளால அவர் வந்து இங்க விஜய் அவர்கள் தலைமை தாங்குற மாதிரி அங்க வந்து அவர் தலைமை தாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்
அவரே சொல்லியிருக்காரு, குறிப்பிட்ட ஒரு 4-5 மாநிலத்தோட ஆதரவு இருந்தாலே போதும். ஏன்னா எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா, இங்க இந்த மாநிலத்தில் உள்ளவங்க ஆகுறாங்க, அந்த மாநிலத்தில் உள்ளவங்க ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கவே கூடாது. காரணம், இவனுங்க நார்த் சவுத்துன்னு பார்க்குறானுங்க. எப்பவுமே நார்த்தில் ஜெயிக்கிறாங்க, நார்த்தில் உள்ள ஆதரவு ஜெயிக்கிறாங்க, நார்த்துக்கு நல்லா பண்றாங்க. சவுத்து நம்மளே நமக்கான விஷயங்களை தீட்ட வேண்டியதா இருக்கு, அவங்கள்ட்ட முறையிட வேண்டியதா இருக்கு, ஒரு தடவை டாக்ஸை வாங்குறதுக்கு, அந்த கடனை வாங்குறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் சவுத்தெல்லாம் யுனைடெட் ஆகி கொஞ்சம் நார்த்தில் அந்த பக்கம் இருக்கிற வெஸ்ட்லேயே எங்கேயோ இருந்து கொஞ்சம் ஆதரவு கிடைச்சதுன்னா யாருனாலும் ஆகலாம். அதுலேயும் நம்மள்ட்ட மெஜாரிட்டி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுவோம், நம்மள்ட்ட 40 இருக்கு, 39 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 39 நம்ம ஜெயிச்சோன்னா அது அதை விட பெரிய மெஜாரிட்டி எங்கேயும் கிடையாது. ஸோ அவங்க சொல்ற ஆப்ஷன் தான் இருக்கும், அதுதான் டிசைடிங்காக இருக்கும். அப்போ விஜய் அவர்கள் பிஎம்மா வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, வராரு வராம போறாரு அதெல்லாம் தாண்டி சிஎம்மா இருக்கிறதே ஓகே, இருந்தாலும் அது வர்றது நல்ல விஷயம்னு சொல்றேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கான சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, சைலண்டா நடந்துட்டு இருக்கு. அப்போ கூட நம்மால அதிபர் இருக்காருல்ல சீமான் அவர்கள், கனவுலேயே அதிபரா இருந்துட்டு இருப்பார் அவருடைய நாட்டுக்கு. மக்களை தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அப்பதான் நிறைய விஷயங்கள் என்ன நடக்குது, எவன் அவதூறு பரப்புறான், எது எது உண்மைன்னு சொல்லி தெரியும். எப்பவுமே காலையில வந்துடும் வீடியோ, கண்டிப்பா நான் சொல்றேன் 100க்கு 100 அனலைஸ் பண்ணி 100க்கு 101 அனலைஸ் பண்ணி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்க என்ன நம்பி இது பண்ணலாம், நம்பிக்கையை என்னைக்குமே பிரேக் பண்ணாம என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே தான் இருப்பேன். இதுல இன்னொன்று இருக்கு, இந்த சிஜேபி லீடர் இருக்கார்ல, அவர் சொல்லிட்டாராம், அவரு எம்கே ஸ்டாலின் சொல்லிட்டாராம். என்னோட கேள்வி, அவர் யாரு? சிஜேபி அட்மின் யாரு? இதுக்கு பெரிய பெரிய பட்டம் வாங்கினவரா இல்ல சிறந்த பாரத் ரத்னா வாங்கினவரா? நீ சொல்ற மாதிரி அவரும் ஒரு வடக்கன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு நார்த் இந்தியன். என்ன சாதனை எல்லாம் பண்ணியிருக்காரு நாலேஜபிளா? அவர் சொல்லிட்டாருன்னு சொல்ற இல்லைன்னா இப்ப அவருக்கு என்ன டேட்டா வச்சு பேசுறாரு? இல்லைனா ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராம் அதாவது இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் அக்கௌண்ட்டை தொடங்கி அதில், அதாவது அந்த அக்கௌண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் தொடங்கியிருந்தா கூட அந்த சிந்தனையில் சரி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இடத்துல இப்போ நான் இருந்திருப்பேன், அதுக்கு மேலே இருந்திருப்பேன். அவனோட அறிவாளியாக தான் இருக்கேன்னு வச்சுக்கலாம்னா சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன்டா, சேலஞ்ச் பண்ணி அதாவது அவனை விட மோர் தென் நாலேஜில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? டிபேட்டுக்கு வச்சாலும் சரி, சிஜேபி லீடர் கூட டிபேட் வச்சாலும் சரி, டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் சேட் ஜிபிடியில் டிரான்ஸ்லேட் பண்ணி டிபேட் பண்ணாலும் சரி, புரியுதா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளு சொல்லிட்டாருன்னா இப்ப என்ன எனக்கு புரியல. சிஜேபி லீடருங்கிறவரு ஒரு அப்துல் கலாமா இல்ல நெல்சன் மண்டேலாவா இல்ல உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியா? யார் அது? சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இல்ல யூசர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு போராட்டம் பண்ணிட்டாரு, அதை தான் நானும் சொல்ல. அதே இடத்துல நானும் இருந்து எனக்கும் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தா அந்த நம்பிக்கையில நானும் இதே மாதிரி ஒரு போராட்டம் பண்ண மாட்டேன்னா, அதை விட தாண்டி நான் பண்ணியிருக்கேன். நம்ம பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, அது சொல்லணும்னு தேவையில்லை. அது வரும்போது வரும், வெளியே வரும்போது சொல்லணும்னு அவசியம் வந்தால் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் தாண்டி உன்னோட அதான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் தாண்டி ஒரு புரட்சியை பண்ணிட்டு இங்கே இருக்கிறோம் நாங்கள். ஸோ அதனால் மக்களை இவனை பெருசாக எடுக்கண்டா, இந்த மாதிரி இவனுங்க அதை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. இதை உடனே நாம் தமிழில் உள்ளவன் டிஎம்கேல உள்ளவன் கட் பண்ணி எல்லாரும் எடுத்து பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசுனது பேசட்டும். நம்ம நன்றி வணக்கம், அடுத்த வீடியோ சந்தி.